திரு எஸ்.டி. சூர்யா இங்க அவங்க பொது எதிரின்னு குறிப்பிடக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு சதியை செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அப்படியா? இல்லை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டணியை மாற்றுவது, கட்சிகள் இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் வர்றது, இதை செய்வதற்கு பெயர் சதினா எல்லாருமே எப்பயுமே சதி மட்டும்தான் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே குறிப்பாக திரு கருணாநிதி அவர்களை பற்றி பேசும்போது இதே விஷயத்தை அவர் செஞ்சார்னா சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வார்த்தைகள் விளையாட்டில் இவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் முதல்ல ஆரம்பிக்க விரும்புவது என்னவென்றால், திரு திருமாவளவன் அவர்களுடைய முழு பேட்டியை நான் பார்த்தேன். இது நாள் வரைக்கும் பாஜக கால் வைக்க முடியாது, தாமரை மலராது, உள்ளே வர முடியாது, இங்கே இடம் இல்லை, இது அந்த மண் இந்த மண் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த முழு பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண் அந்த மண்ணுன்னு தெளிவாகவே சொல்லலாம். இல்லை, அவர் சொல்லக்கூடிய இல்லை, அவர் சொன்ன இல்லை, நீங்கள் சொல்றதுன்னா நேரடியாக அவருடைய வார்த்தைகளிலே சொல்லுங்க. இல்லை இல்லை, இந்த மண் அந்த மண்ணா புரியல. இல்லை இல்லை, சொல்லக்கூடிய இல்லை, இது ஒரு மண், அதனால எங்க பிஜேபி தப்பான புரிதலை ஏற்படுத்தக்கூடாது. இல்லை, அவர் அப்படி சொன்னதா புரிஞ்சுக்கப்படும். பொதுப்படையாக நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் எனக்கு குறுக்கீடு இல்லாமல் என்ன பேச விடுங்க. அதாவது அப்படி சொல்லக்கூடியவர் இந்த முழு பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக உள்ளே வந்துள்ளது அதிர்ச்சியாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, இங்கே இது இன்னும் வளரக்கூடாது, அதிமுகவோட அதிகமான சில இடங்களில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு உங்கள் நெறியாளர் கேட்கும்போது அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது, அது இன்னும் வளர்ந்துடக்கூடாதுன்னு பயப்படுறோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார். அது ஒரு வளர்ச்சியாக பார்க்குறேன். இந்த வளர்ச்சியை இந்த பரிணாமத்தை நான் சொல்கிறேன். 2001 திரு திருமாவளவன் அவர்கள் முதல்ல கடலூர் மாவட்டம் மங்களூர்னு அப்போ இருந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆனது பிஜேபியோட இருந்த ஒரு கூட்டணியில் தான். திமுக சின்னத்தில் போட்டு வெற்றி பெறார். இப்போ வன்னியரசு அவர்கள் சொன்னார் 2011 நாங்கள் 10 இடங்களில் போட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேட்டியில் கூட திரு திருமாவளவன் அவர்கள் சொல்றார் 12 இடங்கள்னு சொன்னாங்க, நாங்கள் போகும்போது கையெழுத்து போடும்போது 10ன்னு குறைச்சிட்டாங்க, அப்போ கூட நாங்கள் கொள்கைக்காக அதை விட்டு கொடுத்துட்டோன்றார். ஆனால் 2001 அதாவது 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கூட்டணியில் பிஜேபி திமுக அந்த கூட்டணியில் இருக்கும்போதே அவர்களுக்கு 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டது 2001. 2011 10 இடங்கள் அவரே சொன்னார். இப்போ 2021 வரும்போது 6 இடங்கள் ஆகிவிட்டது. பாண்டிச்சேரி 2 தொகுதிகள் விட்டுட்டீங்க. இல்ல, நான் தமிழ்நாடு பத்தி 2001 அப்ப கொடுக்கப்பட்ட இடங்கள்ல சேர்த்து தானே சொல்லணும். 10 இடங்கள். அப்போ சரி, அதான் நான் சொல்றேன். இப்போ 10 10 6ன்னு வச்சுக்கலாம். இப்போ பரிணாம வளர்ச்சின்றது விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 10 6 குறைந்து கொண்டே தான் வருகிறது. இதே நீங்க பிஜேபி இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டு களத்துல நான் சொல்றேன், டிக்கெட்டுக்கும் சீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க நான் என்னோட கருத்து முடிச்சிடுறேன். சீட்டே வந்திருக்குல்ல. இல்ல சீட் வந்திருக்காங்க, கூட்டணியில இருந்ததுனால வந்திருக்காங்க. இப்போ பிஜேபின்னு எடுத்து எல்லாருக்கும் அப்படிதானே, எல்லாருக்குமே அப்படிதான். பிஜேபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜகவுக்கு 2001 அதே வரலாறு இருக்கு, ஒரு நிமிஷம் 2016 அந்த வரலாறு இருக்கு. அப்படி இருக்க பார்க்கணும்னா அப்படி சேர்த்து தானே பார்க்கணும். கண்டிப்பா. இல்ல, என்னுடைய கருத்தை ஃபர்ஸ்ட் கட்ட கருத்து. இப்போ பிஜேபி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி சீட்டு ஜெயிக்கணும்ன்றது நோக்கம், இவங்க பொது எதிரி அவங்க பொது எதிரி அப்படின்னு சொல்றதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தான். எந்த அரசியல் கட்சிக்கும் அவங்க வளரணும், அவங்க ஆட்சி பிடிக்கணும், அதுதான் ஒரு எண்டு கோலா இருக்க முடியும். இப்போ பிஜேபி நாங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்க சொல்ற மாதிரி திமுக எங்க பொது எதிரி, நாங்க அவர்களுக்கு எதிராக வலிமையான கூட்டணி அமைப்போம் இவர்கள் சொல்லும்போ திருமாவளவன் அவர்கள் சொல்றது வேதனையா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, வழிகளை சுமந்து கொண்டு சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டு இந்த கூட்டணியில் நீடிப்பதால் தான் எங்களுக்கு இந்த இடங்கள் இந்த அங்கீகாரம்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த வழிகளை சுமக்கவும் சகிப்புத்தன்மையை வளர்க்கவும் நாங்கள் விரும்பாததுனால தான் பிஜேபின்ற கட்சி தனியாக போட்டி போட வேண்டும், எங்களுக்கென்று இங்கே தனியான அங்கீகாரம் வேணும்னு எங்கள் தலைமையில் கூட்டணியை நாங்கள் அமைத்து இந்த கடந்த தேர்தலில் போட்டி போட்டோம். நாங்கள் 11%, எங்கள் கூட்டணி 18%. நலனுக்காக, நாட்டின் நலனுக்காக அந்த சமரசங்களை அந்த டாலரன்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறதே அவர் சேர்த்து சொல்றாரு. அவர்களுக்கு தனித்து தமிழகத்தில் போட்டி போடுற அளவுக்கு அவர்களுக்கு கட்டமைப்பு இல்லை, அவ்வளோ பெரிய கட்சி இல்லை. அதனால கடந்த 30 ஆண்டுகளாகவே ஏதாச்சும் ஒரு கூட்டணியில் தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. எந்த தேர்தலையும் தனித்து நின்று தேர்தலை சந்தித்த வரலாறு என்பது கிடையாது. அதனால அவர்கள் இந்த விஷயங்கள், அதாவது நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது அதை நியாயப்படுத்துறதுக்கு 1000 விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியது கட்டாயம். எங்களுக்கும் அப்படிதான், உங்களுக்கும் அப்படிதான். அதனால இது தேச நலனுக்காக இந்த கூட்டணியில் இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ அவர்களே சொல்றார்களே, இப்போ நாங்கள் எங்களுக்கு ரவிக்குமார் அவர்கள் சொல்றாருன்னு நினைக்கிறேன், நாங்கள் இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்ததுக்கு காரணம் இந்த கூட்டணி தான், கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓட் டிரான்ஸ்ஃபர் தான் அப்படின்றத அவங்க பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ எங்க பிரச்சனை வருதுன்னா, இவர்கள் கூட்டணியை பிரிப்பதற்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சதி செய்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுதான் இன்னைக்கு விவாதத்துடைய மையப்பொருள். இப்போ நேற்று உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம், திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை கெடுத்து வெளியே வந்து விட்டார். இவங்க என்ன சொல்றாங்க, இடியில் நீங்க விசாரணை செய்யும் போது பிஜேபியில சேர சொல்லி வற்புறுத்தினாங்க,
நாங்கள் வந்து சேராதனால இவ்வளோ நாள் சிறையில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, உங்களை வற்புறுத்திய அதிகாரி யார்? இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, பிஜேபி எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கீங்க, தீர்க்கமாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாமே, இந்த அதிகாரி இந்த டீல் எனக்கு கொடுத்தாரு, பிஜேபியில் சேர சொன்னார் அப்படின்ற எந்த பதிலும் அங்கே வராது. ஏனென்றால் இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தான் இந்த சதி அப்படின்னு சொல்கிறதும், இல்லை வந்து சாராய கடைகளை மூட வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி பக்கம் கோலை தூக்கி போடுறதும், இது எல்லாமே இது எப்படின்னா தமிழகத்தில் பிஜேபி எதிர்ப்புன்றது செல்லுபடி ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கில் தொடர்ந்து எந்த விஷயம் நடந்தாலும் இதுக்கு பிஜேபி காரணம், இதற்கு ஆர்எஸ்எஸ் காரணம். இப்போ திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. ஈஸ்வரனும் அது அரசியல் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு இந்த மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கும் போது, அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கும் போது அதிமுக தரப்பு இதை வரவேற்கிறாங்க. அதிமுக கட்டமைக்கணும்னு நினைக்கிற மெகா கூட்டணிக்கான தொடக்க புள்ளியா இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு வரவேற்பு இருக்கு. அப்போ நாளைக்கு பாஜக அப்படியான ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னா திமுக கூட்டணியிலிருந்து வரக்கூடிய கட்சிகளை பாஜக ஏத்துக்காதா? இல்ல அப்படிலாம் இல்லைங்க. அதுவும் அரசியல் தான். அதிமுக அவர்களுடைய முடிவு, அது இவங்க ஏன் கூப்பிட்டாங்க, அவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்றது அவர்கள் கூட்டணி. இல்ல நான் பாஜகவை கேட்கிறேன். பாஜக அப்படியான ஒரு தேர்தல் கூட்டணியை தமிழ்நாட்டில் 2026 கட்டமைக்குது அப்படின்னா திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வரக்கூடிய கட்சிகளை நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, நான் எங்களை தலைமை ஏற்கக்கூடிய அல்லது எங்களுக்கு கொள்கைக்கு ஒத்து போகக்கூடிய, பொது எதிரி வீழ்த்தக்கூடிய, இது எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பொருந்தும். இவ்வளவு பேசக்கூடிய விசிகா 2001 எங்க கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க. நான் சொன்னேன் முதல்ல விசிகாவுக்கு பொது எதிரி பாஜக அப்படின்னா அதை எதிர்க்கிறீங்க. ஆனா பாஜகவுக்கு பொது எதிரியை வீழ்த்தக்கூடியவர்கள் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளலாம். பொது எதிரின்னு நான் சொல்லலைங்க. அரசியல் கணக்கு இன்னைக்கு வந்து உறுதியா நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யார் வேணாலும் நாளைக்கு எங்க வேணாலும் வரலாம், எங்கிருந்து வேணாலும் போகலாம். இப்ப நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், இதுல நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் உங்க கூட்டணியை பிரிப்பதற்கு சதி செய்யறாங்க, நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. வெறும் குற்றச்சாட்டோட கடந்து போகாம அதற்கான ஒரு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ஏதாச்சும் சம்பவங்களை சொல்லுங்க. இப்ப பிஜேபி உங்ககிட்ட வந்து பேசினாங்களா? பிஜேபி இருந்து யாராச்சும் வந்து பேசினாங்களா? 2016 பத்தி பேசினார். அது நான் இன்டர்வியூல பார்த்தேன். நான் 2014 வந்து பேசினாங்க. அதுதான் நான் சொல்றேங்க. எங்களுக்கு வந்து இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க உங்க பிரச்சனைக்கு எங்களை தொட்டுக்காதீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்ப உங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கான இருக்கு. இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல விசிகேனுடைய ஐடி விங்ல எவ்வளவு பேர் எவ்வளவு கருத்துக்கள் திமுகவை எதிர்த்து, உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து, ஏன் முதல்வரை கூட எதிர்த்து. இன்னைக்கு நான் ஒரு ட்வீட் படிச்சேன், வன்னியரசு அவர்களை பத்தி அவர்கள் கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி போடுறாங்க, திமுக வன்னியரசு அவர்கள் ஜெயிக்க கூடாதுன்னு சதி செஞ்சு வேலை செஞ்சாங்க, அதனாலதான் அவருடைய எம்எல்ஏ இடத்துல அவர் தோற்று போனார் அப்படின்னு பொறுப்புல இருக்கக்கூடிய. நீங்க சொல்ற இந்த விஷயத்தை தான் அவங்க சதி அப்படிங்கிறாங்க. இல்ல, இது அப்பட்டமா நடக்கிறத சொல்றது எப்படி சதியாகும்? உங்களுக்குள்ள உறவு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். பொது வெளியிலன்னு வந்ததுக்கு அப்புறம் அது யாருமே பேசக்கூடாதுன்னா அது எப்படி? இப்ப என்ன பேசிக்கிறாங்க அவங்க? ஒருத்தர் இன்னொருத்தர் பொறுப்புல இருக்கக்கூடிய விசிகாக்காரர் என்ன போடுறாருன்னா, 30 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எங்களை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்துருச்சு, அவர் நீங்க துணை முதல்வர் ஆக்கிட்டீங்க, எங்க பட்டியலினத்தவர்கள் வாக்குகளை வாங்கிதான் இன்று அரசு அமைத்திருக்கிறீர்கள், எங்கள் தலைவரை நீங்கள் துணை முதல்வர் ஆக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது வந்து நேத்து கூட ஒரு விவாதத்துல விசிகால இருக்கு. நீங்க அந்த நேர்காணல முழுமையா பார்த்தேன்னு சொன்னீங்க. அவரு கட்சி யார் பேசலாம், இங்க பேச்சு கருத்து சுதந்திரம் இருக்கு, கருத்து சொல்றதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இறுதி முடிவை கட்சி தலைமை தான் எடுக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப அது ஒரு உட்கட்சி விவகாரம்னு பார்ப்போம். அப்ப பாஜகவுல அவர் ரொம்ப தெளிவா பேசினார். இங்க ரவிக்குமார் ஒரு கருத்து சொல்றார், சிந்தனை செல்வன், வன்னியரசு, பாலாஜி போன்றவர்கள் ஒரு கருத்தை எதிர்கருத்தை சொல்றார்கள். ஆனா கருத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா இறுதி முடிவை கட்சி தலைமை தான் எடுக்கும் அப்படிங்கிறார். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எல்லா கட்சியிலும் ஒரு பார்ட்டி டிசிப்ளின் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை பொது வெளியில பேசுவதை ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டியா தான் பார்க்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதற்கு முன்பு விசிகா திமுக இந்த உறவுகள்ல இவ்வளவு வெளிப்படையான ஒரு கருத்து மோதல் கூட்டணியில் இருக்கும் போதே நடந்திருக்கா அப்படின்னு கேட்கிறேன். முதல் முறை நடந்திருக்குன்னா ஏதோ சலசலப்பு இருக்கு, அதை மறைப்பதற்காக எங்களை நீங்க இழுக்காதீங்கன்னு அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு தெரியும், பாஜக வந்து சோசியல் மீடியாக்குள்ளே எப்படி ஃபேக் ஐடி வச்சு எப்படி பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னு தெரியும். அண்ணாமலை அவர்கள் வந்து மரியாதைக்குரிய கேடி ராகவனை வந்து எப்படி வந்து சோசியல் மீடியா மூலமாக வந்து எப்படி வந்து இருங்க, நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை பேசுகிறேன், பிளாக் பண்ணாருன்னு தெரியும். அவங்க வந்து ஒரு பெரிய வந்து சோசியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. விடுதலை சிறுத்தைகள் பேரில் இல்லை என் பேர்லேயே இப்போ பாருங்கள் 20 ஃபேக் ஐடி வச்சுருக்குறாங்க. நாம் தமிழர் தனியாக வச்சுருக்கிறாங்க, பிஜேபி தனியாக போட்டு நான் எழுதுனது நான் சொல்லாததெல்லாம் எழுதுகிறாங்க. நான் இருக்கும்போதே என்னுடைய பேர்லேயே அவங்க வந்து ஃபேக் ஐடி வச்சுருக்கும் போது
ஏன் அப்படி இல்லாமல் இருக்க வந்து சூர்யா கேட்கறது என்னன்னா நெருப்பு இல்லாம புகையாது, இல்ல ஒரு உரசல் இருக்குல்ல, இல்ல, அதாவது ஒரு சிக்கல் இருக்குல்ல, அப்ப அது வெளியில வருது அப்படின்னு கேட்கறாங்க. இல்லை, சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பை வச்சு பேசுறாருங்கிறதுக்காக நான் அதை சொல்ல வரேன். நான் ஃபேக்ட் நான் பேசுறதுக்காக சொல்றேன். நான் அதுக்காக நான் அதை சொல்றேன். ரெண்டாவது, கட்சியில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா இது வந்து ஒன்றே வந்து உள்கட்சியில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. மோடி அவர்களா அல்லது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சுப்பிரமணிய சாமி பேசாத பேச்சு இல்லை. அவங்க அது ஒரு கருத்து சுதந்திரமாக தான் வந்து இன்னமும் வச்சிருக்கிறோம். இன்றைக்கி சுப்பிரமணிய சாமி இன்றைக்கி தீவிரமாக வந்து கடுமையாக எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கார். நிதி தொடர்பாக நிர்மலா சீதாராமனுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னார், நாலேஜ் இல்லைன்னு சொன்னவர், வெளிப்படையாக பேசினவர். அவங்களுக்கு என்ன பட்ஜெட் தயாரிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அதனால் அது ஏன்னா பல கோஷ்டிகள் அங்கே இருக்குது. நீங்கள் வந்து அது வந்து பாஜகவில் இருக்கிறது இருந்துக்கிட்டு அவ்வளோ கோஷ்டிகளை சமாளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, அது தனி. ஆனால் நாங்கள் வந்து தெளிவுபடுத்திட்டார் நேற்று திலீபன் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சியில் கூட எங்கள் தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்திட்டாங்க. இன்னொரு செய்தி, 2001 நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கூட்டணி இருக்கும்போது பாஜக வந்து சேர்ந்தது. அப்போ நாங்கள் கலைஞர்கிட்ட சொல்கிறோம், நாங்கள் பாஜக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம்னு சொன்னோன்னா கலைஞர் சொன்னார், தெளிவுபடுத்துறாரு, நீங்கள் வந்து பாஜகவுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணாதீங்க. நாங்கள் சொன்னோம் அவங்களும் எங்களுக்கு வேண்டியதில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே, அதனால வந்து ஏதோ இவங்க கூட இருந்த அன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க, வந்து இவங்க கூட கூட்டணி சேர்ந்ததுனால தான் வந்து அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, திமுகவோடு கூட்டு சேர்ந்ததுனால தான் அவங்களுக்கு இடம் கிடைச்சது. அப்படி நாங்கள் கால் பதிக்கவே முடியாதுன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு வந்துட்டாங்கிற ஒரு அச்சம் விசிகாவுக்கு உருவாயிருக்காங்க. வரத்தானங்க செய்யும். சரி, ஓகே, அது அந்த அச்சத்துல இருந்து தான் நாங்கள் பார்க்குறோம், மக்களுடைய பாதுகாப்பு அடிப்பில் தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இப்போ இது ஏன் வந்து இதை சொல்றோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற ஏற்கனவே என்ன தலைவர் சொன்னதுலேருந்து சொல்றான். ஓகே, ஏற்கனவே பல மாநிலங்கள்ல அவங்க என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அச்சம் இருக்குல்ல. இப்போ வந்து பாஸ்வான் கூட இருந்தாரு, அவங்க சித்தப்பாவை தனியாக பிரித்து மகனை தனியாக பிரித்து தனித்தனியாக பிரித்து விட்டாங்க. சரத்பவார் அஜித் பவாரை பிரித்தாங்க. நீங்கள் பால் தாக்கரேவுடைய உத்தவ் தாக்கரே அவருடைய கட்சியிலேருந்து ஏக்நாத் சிண்டே பிரித்தாங்க. அசாம் கன பரிசித்து அந்த கட்சி ஆளுங்கட்சியாக மிகப்பெரிய அவங்க வந்து ஒரு மில்டனாக இருந்தாங்க. இன்றைக்கி அங்கே ஆளவே முடியாத ஒரு சூழல் கொண்டு வந்தாங்க. அப்போ இது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க மாநில கட்சிகளை வந்து கபலீகரம் செய்வது அல்லது சிதைப்பது, கூட்டணியை வந்து உடைப்பது. அடுத்த சுற்றில் நம்ம தொடர்ந்து பேசலாம்.